காலகட்டத்தில் இந்த தாவேக்கால மக்களை மன்னர்கள் ஆக்கி பார்க்கணும் அப்படிங்கிற வர தலைவர் வரணும், எப்படியாவது இந்த முதலமைச்சர் ஆயிரணும்னு சொல்லி பாடுபட்டு இருக்கிற பெண்களுக்கு யாரும் ஆதரவு தர்றதில்ல. ஒரு யூடியூபே எடுத்துக்குங்க, இந்த பெண்கள் பாடுபடுற பெண்களுக்கெல்லாம் லைக் போட மாட்டுறாங்க. இந்த லிப்ஸ்டிக்கை தீட்டிக்கிட்டு எவ்வளவு இந்த தலையை விரித்து போட்டுட்டு ஏதோ நடனம் ஆடினாலோ ஒரு நியாயம் பேசினாலோ உடனே லைக் போடுறாங்க, கமெண்ட் போடுறாங்க. அந்த மாதிரி இது நான் என்ன சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நிறைய பெண்கள் பாடுபடுறாங்க, அவங்களுக்கெல்லாம் யாரும் எந்த ஆதரவும் தெரிவிக்கிறதில்ல. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்க இந்த மக்கள் எப்படி நல்ல தலைவர்கள் கெட்ட தலைவர்களை தேர்ந்தெடுக்க முடியும்? மனசு தாங்க எல்லாத்துக்கும் காரணம். பளிச்சுன்னு தெரிகிற அந்த வீடியோக்களுக்காக லைக் போடுற இவங்க எப்படி சிறந்த தலைவராக தேர்ந்தெடுக்க முடியும் சொல்லுங்கள்? விஜய்னா அப்படி இப்படி ஏதோ ஒரு வீடியோ பார்க்க வேண்டியது, அதில் 4 வாரத்தை யாராவது பேசியிருந்தாங்கன்னா அதை எடுத்து மீடியாக்கிட்ட பேச வேண்டியது. இது இல்லைங்க வாழ்க்கை. உற்று பார்க்கணும், நாட்டு நடப்பு எப்படி போயிட்டுருக்கு, எந்த சூழ்நிலையில் போயிட்டுருக்கு, நம்ம யாரை தேர்ந்தெடுத்தால் எப்படி இருக்கும், தமிழ்நாடு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிறது நிர்ணயிக்க வேண்டியது மக்கள் இந்த ஒரு விரல் புரட்சியில். அதனால் மக்களே சிந்தித்து வாக்களியுங்கள். நமது சின்னம் விசில் சின்னம், விசில் சின்னம், விசில் சின்னம்.